ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு அனிஸ்டெக் தமிழ். ஸோ இன்றைக்கான டாப்பிக்கில் நான் பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் டாபிக் தான். என்ன அப்படின்னா, பேடிஎம் மூலமாகவே நம்ம பஸ் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனல் போடக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, பேக் டு த டாபிக். இப்போ நம்ம பேடிஎம் மூலமாகவே நம்ம வந்து எப்படி பஸ் டிக்கெட் புக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. ஸோ கைஸ், இப்போ உங்கள் ஃபோனில் வந்து பேடிஎம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் லோட் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேஷன் நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிளேஸ். ஓகேவா? ஸோ என்னோடய பிளேஸை வந்து நான் இப்போ என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிவிட்டு ஓகே பார்த்தீங்க அப்படின்னா என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் காலத்தில் வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா என்டர் பண்ணோம். அதுக்கு வந்து நான் இப்போ பெங்களூர் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டேட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த டேட் அப்படின்னு டேட்டுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்லீப்பரா சீட்டரா ஏசியான்னு செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் பஸ்ஸஸ் அப்படிங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டில் என்னென்ன பஸ்ஸஸ் அந்த ரூட் அந்த ஏரியாவுக்கு போகுது அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸும் வரும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன ட்ராவல்ஸ் வந்து ஓகே இருக்குது, உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ எஸ்எம்எஸ் ட்ராவல்ஸ் அப்படிங்கிற ஒரு பஸ் பார்த்திங்க அப்படின்னா கம்மியான ப்ரைஸில் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் 637 ரூபா தான். ஸோ இப்போ நான் வந்து அதை செலக்ட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ ஜஸ்ட் டேப் பண்ணிக்கலாம். இப்போது லோட் ஆகிட்டு அந்த பஸ்ஸோட அவைலபிள் சீட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ புக்கான சீட்டை தவிர அவைலபிள் சீட் வந்து ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுங்க உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா கீழே ஸ்டெப்பு மேலே ஸ்டெப்பு ஸோ அதெல்லாமே இருக்கும். பிக்கப் பாயிண்ட்டு ட்ராப் பாயிண்ட்டெல்லாம் நீங்கள் வந்து அடுத்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். சீட்டை செலக்ட் பண்ணிவிட்டு பிக்கப் பாயிண்ட். ஸோ நீங்கள் எந்த இடத்துல இப்போ சிராயங்குடி ஜங்ஷன் இருக்கா, ஸோ நம்மளோட லொக்கேஷனில் இருக்கிற பிளேஸ் காமிக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ட்ராப் பாயிண்ட்லேயே நீங்கள் எங்கே இறங்க போகிறீங்க அப்படிங்கிற ஸ்டாப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீடை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மேலா ஃபீமேல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக தான் பண்ணணும், அப்போ தான் வெரிஃபை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேர், ஃபர்ஸ்ட் நேம் அதெல்லாமே செகண்ட் நேமில் எல்லாமே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஏஜ், அதுக்கப்புறமா அவங்க அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக அப்படிங்கிறத பார்த்து செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ஆட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போது உங்களுக்கு புதுசாக ஒரு பர்சனை நீங்கள் ஆட் பண்ணோம் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ஆட் நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பர்சன்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் ஓகே அப்படின்னா கீழே இருக்க கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கு வந்துடும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட்டை நீங்கள் வந்து கரெக்டாக சென்ட் பண்ணிக்கோங்க. ப்ரொசீட் டு பே கொடுத்து நீங்கள் ஈஸியாகவே சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஈஸியாகவே டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.